என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் தன்னுடைய வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக தயாரித்திருக்கிற வனங்கான் படம் பொங்கலுக்கு வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பெறல. அது இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. 3 தம்பிகள், அதில் ஒரு தம்பி தயாரிப்பாளர், இன்னொரு தம்பி நடிகர், ஒரு தம்பி இயக்குனர். இல்லை, அருண் என் தம்பி சுரேஷ் காமாட்சி சொல்கிற மாதிரி பேசி நிறைய அடிதடி படங்கள், அதாவது ஆக்ஷன் படங்கள் பண்ணியிருக்காரு. படம் முழுக்க அவர் பேசாமல் நடித்து தன்னுடைய சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்திட்டார். இதில் கடைசி ஒரு அரை மணி நேரம் அந்த தங்கச்சியும் அவரும் பேசிக்கிற அந்த காட்சியை, அவங்க 2 பேரும் உடன் பிறந்தார்கள் இல்லைங்கிறது தெரிஞ்சதிலிருந்து அவ்வளவு அழுத்தமாக அந்த இதை நகர்த்திட்டார். அந்த உணர்வை கடத்துவதற்கு உரையாடல் அவசியம் இல்லை. சிறந்த நடிகர்கள் இருந்தால் அவங்களுடைய அந்த முக வெளிப்படுத்தலே கொண்டு போய் சேர்த்துடலாங்கிறத பாலா மறுபடியும் என் தம்பி நிரூபிச்சிருக்காரு. அதில் அருணுடைய பங்களிப்பு அசாத்தியமானது. அதில் உச்சக்கட்டத்தில் தம்பி சித்தன் ஜெயமூர்த்தியுடைய குரல் வரும்போது அவர் நடிக்கிற அந்த பேசாமல் நடிக்கிற காட்சியில் நெகிழாத மனிதனே இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு சிறந்த ஆற்றலை என் தம்பி வெடிப்பதை பார்த்துருக்கேன். நான் தடயம் காக்க, இது தடையரை தாக்க, குற்றம் 23 இந்த படங்கள்லாம் அவருக்கு சிறந்த படமாக அமைஞ்சது. ஆனால் எல்லாத்தையும் விட இது படம்னு சொல்ல முடியாது, இது ஒரு காவியம். அது இன்னைக்கு சமூகத்தில் இன்று வரை பற்றி எரிந்து கொண்டிருக்கிற பாலியல் அந்த வன்கொடுமை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம். கடந்த காலத்தில் பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை, இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது தேவையான நேரத்தில் மிக அவசியமான ஒரு படத்தை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இதில் இது அருணுக்கு இது ஒரு திரைப்பயணத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. அருணால என் தம்பியால் இவ்வளவு பெரிய கனமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதை நடிச்சிட முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அது அவருக்கு சண்டை போட தெரியும், நடன ஆட தெரியும், அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இது 2மே செய்யாம என்னால் நடிக்க முடியுங்கிறத இந்த படம் உணர்த்திட்டுது. அதுல மிரண்டுட்டேன்னாலாம் அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி காமாட்சி நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு. அதனால அவர் தயாரிப்புல இது ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அவன் இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஆனதுக்கு இந்த படத்தை தயாரிச்சதுக்கு ஒரு பெருமை அடைஞ்சிக்கலாம். நம்ம ஒரு சிறந்த படம் தயாரித்தோம், வணங்கான்னு ஒரு படம் தயாரித்தோங்கிறதுல அப்படி ஒரு பெருமையான ஒரு பதிப்பு. பாலா கற்பனையில் கதாபாத்திரங்களை தேடுறவன் இல்லை என்னுடைய தம்பி. அவன் சாலைகளில் தெருக்களில் அன்றாடம் சந்திக்கிற மனிதர்களை தான் அவன் கதாபாத்திரமாக எடுப்பான். இந்த சமூகங்களால் புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட மக்கள் அந்த அதுக்குள்ளே இருந்து தான் தேடுவான். ஏன்னா இங்கே யாரை பார்த்து நாம் அருவருக்கிறோமோ அதுதான் அவனுடைய கதாபாத்திரங்களாக கதாநாயகன் கதாநாயகியாக இருப்பாங்க. உதாரணமாக நீங்கள் பிதாமகனில் இருந்து இப்போ நான்கடவுளில் இருக்கிற கதாபாத்திரங்களாகட்டும், இப்போ எடுத்திருக்கிற இந்த வனங்காலில் வர கதாபாத்திரங்கள் நம்ம பார்க்க பேச ஒரு எப்படி சொல்கிறது அருவருப்பாக, இவங்கெல்லாம் மனித பூச்சிகள் மாதிரி நினைப்போம். நம்ம அவங்கள நிராகரிக்கப்பட்ட மனிதர்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய திரையில் கதாபாத்திரங்கள் ஆக்கி உலக அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு படைப்பாளி உண்டுன்னா அது என் தம்பி பாலா தான். இதில் படங்கள் வெற்றி தோல்வியை கவலைப்படாமல் தன்னுடைய தரத்தில் கொஞ்சம் தாழ்த்துகிறாத ஒரு படைப்பாளி. எங்களுடைய அப்பா பால்மேந்திரா அவர்கள் கூட சில படைப்புகள் சரியாக போகலைன்னா உங்களுக்கு என்ன இதானே வேணும்னு நீங்கள் கேட்டவைன்னு கூட ஒரு படத்தை எடுத்தார். ஆனால் அந்த சமரசம் கூட என்னுடைய தம்பி பாலா செய்து கொள்ளலை.
பூக்களால் மாலை கட்டுவங்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். உதிரி பூக்களை வைத்து அழகாக மாலை கட்டக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு திரைக்கலைஞர், ஒரு படைப்பாளி என்னுடைய தம்பி பாலா. அது இந்த படத்தில் மறுபடியும் அதை நிரூபிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்படி இது அதில் தம்பி ஜிவி பிரகாசனுடைய இசை, அதுக்கப்புறம் பின்னணி இசை வழங்கியிருக்கிற சாம்சிஎஸ், ஒளிப்பதிவு, சண்டை இயக்குனர் தம்பி ஸ்டன் சில்வா எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த தங்கையா நடித்த அந்த பொண்ணு, அந்த கதாநாயகி, அதுக்கப்புறம் என்னுடைய தம்பிகள் சமுத்திரக்கனி, தம்பி மிஷ்கின், சண்முகராஜன், எல்லாருடைய கதாபாத்திரங்களும் மிக நேர்த்தியாக எல்லாத்தையும் இந்த கதாபாத்திரங்கள்லாம் வீண் இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு நினைக்காத அளவுக்கு கொண்டாந்து எல்லாரையுமே ரொம்ப அழகுற ஒரு நிறைவாக முடிச்சிட்டாரு. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு அவசியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பு. சில படங்களாக ரொம்ப நேரம் ஓடும், முடியாதான்னு இது ஏன் இன்னும் முடியாமல் இருக்குதுன்னா ரொம்ப நேரம் ஓடுதுன்னு தோணும். இது சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. அப்படி ஒரு கவிதை போல் ஒரு முடிச்சிட்டாரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல படைப்பு. வணங்கான், எனக்கு வணங்கான்னு அந்த தலைப்பில் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வணங்கா மன்னன் ஒரு கப்பலில் இங்கேருந்து ஈழத்தில் போர் சூழலில் இங்கேருந்து உணவுப் பொருள்கள்லாம் எங்கள் ஐயா நெடுமாறன் தலைமையில் அனுப்பணும். அந்த கப்பலுக்கு பேர் வணங்கா மன்னன் வச்சு, அதே தான் அது வணங்கானும். அதுதான் எனக்கு நினைவூட்டுது. பாலா கூட ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தாரு, இந்த கதாபாத்திரம் தம்பி அருணுடைய கதாபாத்திரத்தை நான் அடிக்கடி சொல்கிறது பேரன்பும் பெருங்கோமும் கொண்டவன் அப்படின்னு, அந்த தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதை நீங்கள் குற்றம் 23 அழகாக பார்த்த ஒரு தம்பியை இந்த படத்தில் வேற ஒரு ஆளாக மாற்றி, இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லேயே அந்த உடல் உறுதியில் அவர் தான் முதல்ல இருக்கிறார் பட்டியலிட்டதில். 6 பேக் அதையெல்லாம் மாற்றி ஒரு சிங்கிள் பேக் ஆக்கி கொண்டு நானும் சுரேஷ் பேசிக்கிட்டான். அது எடை போட்டு அதுக்குன்னு இப்போ மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டாரு. ஆனால் அது எவ்வளவு கடினம்னு அதை செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். சிறந்த படைப்பு. அந்த படைப்பை பங்கேற்ற 2 தம்பிகள் என் கூட இருக்காங்க. பாலாவுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள் அது எப்போவும் இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய தம்பி சுரேஷ் தயாரித்து தம்பி அருண் நடித்தாருங்கிறதுக்காக சொல்லலை, உளப்பூர்வமாக சொல்கிறேன். ஒரு சிறந்த படைப்பு. அதில் சுரேஷுக்கு இது பெருமை. தம்பி சுரேஷ் காமாட்சிக்கு நம்ம ஒரு சிறந்த படத்தை தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு. வெற்றி படம் வணிக ரீதியாக பெரிய படங்கள்லாம் தயாரிச்சிருக்கோம். அப்படி மாநாடுலாம் பெரிய வெற்றி அவருக்கு. ஆனால் சிறந்த படைப்பு, ஒரு தரமான படைப்பை நம்ம கொடுத்தோம் திரையுலகுக்கு தயாரிப்பு வேலையை செஞ்சதில்லைங்கிறதுக்கு இந்த படம், அருண் நடித்த படங்களில் ஒரு வரிசையில் இது ரொம்ப முக்கியமான பதிப்பு படம் தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். இது தமிழ் மக்கள் இந்த படத்தை பெருசாக கொண்டாடும்போது தான் இதில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு மேலும் மேலும் உற்சாகம் வரும். அதுதான் முக்கியம். அது பல பேசாத கதாபாத்திரத்தில் நடித்து என் தம்பி அருண் விஜய் எல்லாரையும் பேச வைப்பார், பேச வச்சிருக்கிறாருங்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி, நிறைவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.